வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நம்ம ப்ரெட்டு யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வச்சு நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துட்டு இந்தளவுக்கு கலர் மாறி வரும்பொழுது சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கலர் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, கசப்பாயிடும் கேரமல். இப்போ இதில் காஞ்ச திராட்சை 1/4 கப் சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா அத்திப்பழம் அது போல் கூட சேர்த்துக்கலாம். டேட்ஸ் அத்திப்பழம் அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது அப்படியே ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த சுகர் சிரப்பில் ஊறட்டும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு பவுலில். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கலந்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பட்டை துண்டுகள் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். பாருங்கள் இதே போல் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா இதில் 1/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டையை ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இதே போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு பட்டர் இல்லாட்டினா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுகர் பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இது போல் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் நல்லா அடித்து கலந்துக்குங்க. அந்த சுகர் பவுடரெல்லாம் அந்த எக்லேயே நல்லா கலந்து ஒரு க்ரீமியான பதத்துக்கு வந்துருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேங்க. இதில் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண ப்ரெட்டு சேர்த்துருக்குறேன். இந்த ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ளம் கேக்குக்கு அந்த பேட்டர் இது போல் திக்காக தாங்க இருக்கணும். பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம மைதாவில் கலந்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. அது போல் மாவு கலந்து விடும் பொழுது ஒரே பக்கமாகவே கலந்து விடுங்க. இதே போல் ஒரே பக்கமாகவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த சுகர் சிரப்போடையே சேர்த்துக்கிறலாம். இந்த சுகர் சிரப் சேர்த்துட்டு இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிற அந்த பட்டை கிராம்பே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் பொழுது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். பாருங்கள் ப்ளம் கேக்கோட பேட்டர் இதே போல் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இதே போல் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதே போல் பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது போல் ஒரு மோல்டில் பட்டர் இல்லாட்டினா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை வந்துட்டு உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு இது போல் மூடி போட்டுட்டு அந்த மூடியில் இருக்கிற ஓட்டையை வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சிடணும். அடைச்சிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 45 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டூத்பிக் வந்துட்டு விட்டு பார்க்க போகிறேன். மாவு வந்துட்டு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஓரங்களெல்லாம் இது போல் கத்தியை வச்சு லைட்டாக நீக்கி கொடுத்தாலே போதும், கேக் வந்துட்டு அழகாக வந்துடும். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நம்ம எளிமையான முறையில் வீட்லேயே இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.